என் வாழ்க்கையில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டதே எப்போ தெரியுமாங்க? காட்ஸ் வில் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான். இங்கே இருக்கிற வாலிபர்கள் எனக்கும் நானும் சர்ச்சில் வளர்ந்ததுனால எனக்கு என்ன தெரியும்னா, நம்ம ஜெபிச்சா ஆண்டவர் தருவார், நம்ம எதை கேட்டாலும் ஆண்டவர் தருவார். இதுதான் எனக்கு தெரியும். இப்படியே எதை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் மளிகை கடையில் போய் லிஸ்ட் கொடுக்குற மாதிரி என் ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஆண்டவரே இது எனக்கு வேண்டும், சீனி 1/2 கிலோ வேண்டும், பருப்பு 1 கிலோ வேண்டும் ஆண்டவரே, அரிசி ஒரு 25 கிலோ போதும் ஆண்டவரே, அடுத்த மாதம் நான் வந்து வாங்கிக்கிறேன். இப்படிதான் இன்றைக்கு பலருடைய ஜெபங்கள். ஜெபிக்க முட்டி போட்டாலே அது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், அங்கே பாருங்க அது வேண்டும், இப்படி சொல்லி காமிச்சிட்டே இருப்பாங்க. நானும் அப்படிதான். ஆண்டவர் என்ன மளிகை கடைக்காரரா? சரி கொடு, இதை கொடுத்துட்டேன் எடுத்துக்கோ, இது கொடுத்துட்டேன் எடுத்து. ஜெபம் அது அல்ல. என்றைக்கு கர்த்தருடைய சித்தம்ன்ற ஒரு வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டுபிடிச்சனோ அப்போதான் ஒன்று எனக்கு தெரிஞ்சிச்சு, கண்கள் திறக்கப்பட்டது எனக்கு. அப்படிதான் நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே உங்க சித்தம்னா, உங்க சித்தம் எதுப்பா, உங்க சித்தம் எது? அதே போல நான் எப்படி தெரியுமா, நான் நடந்து போயிட்டே இருப்பேன். உங்க சித்தம்னா நான் ரைட்ல போறேன், உங்க சித்தம்னா லெஃப்ட், அப்படி அல்ல, உங்கள் சித்தம் எது என்று உட்காருவேன் ஆண்டவர் சமூகத்தில். அல்லேலூயா. நான் வந்து செஞ்சு பார்ப்பேன், அது நடந்துச்சுன்னா கர்த்தருடைய சித்தம், அது நடக்கலாம் கர்த்தர் சித்தம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய சித்தத்தை எப்படி தெரியுமா ஜட்ஜ் பண்றாங்க? ஆண்டவரே நான் நடந்து போவேன், ஆட்டோ வந்தா உங்க சித்தம், ஆட்டோ வரலன்னா உங்க சித்தம் இல்லை. நான் போய் அப்ளை பண்ணுவேன், கிடைச்சா உங்க சித்தம், கிடைக்கல உங்க சித்தம். அப்படியே குத்து மதிப்பா அப்படி போட்டு அப்படி வா. கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள விரும்புகிற மனுஷர்கள் யார் தெரியுமா? தேவ சித்தத்துக்காக போய் காத்திருப்பாங்க. அல்லேலூயா. என் வாழ்க்கையில தேவ சமூகத்துல காத்திருந்து கேட்பேன், ஏசப்பா உங்க சித்தமா, உங்க சித்தமா? உடனே ஆண்டவர் சொல்லுவாங்க, என் சித்தம் இல்லை. உங்க சித்தமா? அதுதான் என் சித்தம். அல்லேலூயா. அப்படி சொல்லி கர்த்தர் என்னை நடத்தினதுனால தான் இன்றைக்கு சரியான பாதையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆமென். கர்த்தர் யோபுவை பார்த்து சொல்லும்போது சொல்றார், அவன் எனக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஆமென். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலேயும் நீங்க ஒரு முடிவை இந்த காலை வேளையில எடுங்க. என்னன்னா, நான் விலகுவேன். ஆமென். உங்களை கர்த்தர் வேர் பிரிச்சிருக்காருங்க. யூ ஆர் செப்பரேட்டட். எத்தனை பேர் நம்புறீங்க? எதுக்காக உங்களை பிரித்தா தெரியுமா? அவருக்காக. நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? கர்த்தர் ஆபிரகாம் என்ன பண்ணிருக்கலாம்? ஊர் என்கிற கல்தேயர் தேசத்திலே வச்சு கர்த்தர் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சு கர்த்தர் அவருக்கு பிள்ளைகளை கொடுத்து அவர் சந்ததி என்ன பண்ணிருக்கலாம்? பெருக்கி இருக்கலாம். ஏங்க, யாராவது இதுக்கு முன்னாடி இந்த பைபிள்ல பின்னாடி ஒரு மேப் இருக்கு, அதை பார்த்திருக்கீங்களா? ஆமென். இந்த பைபிள்ல பின்னாடி ஒரு மேப் இருக்கும், பரிதாபமா பாவம், எல்லா பைபிளையும் அதை போட்டிருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஹோம்ஒர்க். என்ன ஹோம்ஒர்க் தெரியுமா? இந்த கடைசி மேப்ல ஊர் என்கிற பட்டணம் எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க போறீங்க. ஆமென். அந்த ஊர் ஃபர்ஸ்ட் இருக்கும், ஆதியாகமம் தொடர்புள்ள இடங்கள் அப்படின்னு ஒரு மேப் இருக்கும். அங்க போய் பார்த்தீங்கன்னா ஊர், சரி இப்ப பார்க்க வேண்டாம், அப்புறம் பார்க்கலாம். ஹோம்ஒர்க்னா ஹோம்ல தான் செய்யணும். ஹல்லேலூயா. இப்போ ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணம் எங்க இருக்குன்னு பாருங்க. கர்த்தர் சொன்ன கானான் எங்க இருக்குன்னு பாருங்க. நீங்க போய் பாருங்க, அந்த டிஸ்டன்ஸை வரைஞ்சு பாருங்க. அப்படியே ஒரு பென்சில் எடுத்து ஊர்ல இருந்து அப்படியே வரைந்து பாருங்க. இவ்வளோ தூரம் கர்த்தர் கொண்டு வந்து ஏங்க ஆபிரகாம் ஆசீர்வதிக்கணும்? ஏன் தெரியுமா? கர்த்தர் அவங்க வீட்டார் சொல்றார், உன்னுடைய வீட்டார் விட்டு பிரியாத ஒளிய ஆசீர்வாதம் வராது. எத்தனை பேருக்கு ஆண்டவரே எவ்வளோ நாள் நான் ஜெபிக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதமே இல்லை, எவ்வளோ நாள் நான் கேட்குறேன், ஏன் என்னை பிளஸ்டராக வைக்கல? ஆபிரகாமுக்கு எல்லா வச்சும் ஆசீர்வாதம் எப்படி கிடைச்சது தெரியுமா? பிரிஞ்சு வா அப்படின்னா உடனே பைய தூக்கிட்டு கிளம்பிட்டார். இதுல பியூட்டி என்ன தெரியுமா? எங்க போறோன்னு கூட தெரியாது. அல்லேலூயா. இதுதாங்க சரண்டர். எத்தனை பேருக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கு? எனக்கு நடந்திருக்கு ஆப்ரேஷன், நிறைய பேருக்கு நடந்திருக்கு. எனக்கு ஜூடா வந்து சிசேரியன், சி செஷன் தான். இப்போ ஆப்ரேஷன் நடக்கும்போது இந்த முதுகில் ஒரு ஊசி போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சில பேருக்கு தெரியும். பயங்கரமாக வலிக்கும், அது வலிச்சுட்டே இருக்காங்க, வாழ்க்கை ஃபுல்லாக வலிக்கும்னு சொல்லுவாங்க. இந்த முதுகில் ஒரு ஊசி போட்ட உடனே காலெல்லாம் மறுத்துரும். எனக்கு சி செஷன் பண்ணி டாக்டர் படுக்க வச்சுட்டு இருக்கும்போது காலெல்லாம் மறுத்துருச்சு. ஆனால் அவங்க என் வயிற்றை பிடிச்சி இப்படி இழுக்கிறதெல்லாம் எனக்கு தெரியுது. நான் டாக்டர்கிட்ட சொல்கிறேன், டாக்டர் எனக்கு வயிறெல்லாம் பிடிச்சி ஏதோ பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. அப்படியா தெரியுது? ஒரே நிமிஷம் அப்படின்னு ஒரு மாஸ்க் எடுத்து என் மூக்கில் வச்சாங்க. அப்போ தூங்கினவ தான், பிரின்சி எழுங்க எழுங்க எழுங்க, உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்றாங்க. குழந்தை பிறந்துருச்சா அப்படின்னு யோசித்தேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா?
அர்ப்பணிப்பு என்பது என்ன தெரியுமா? நான் அந்த பெட்டில் படுத்திருந்தேன் பாருங்க, அதாங்க அர்ப்பணிப்பு. என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்லுவீங்களா, டாக்டர் இப்படி இப்படி சூச்சர் படுங்க, இப்படி கட் பண்ணுங்க, அவர் பண்ணுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆமாம் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் முழுவதுமாக என்னை அர்ப்பணிக்கிறேன். இங்கே ஒரு சேர் இருக்கா? இருக்குங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு இருக்கு. நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றார் இருக்கு, உட்காரு. நீங்கள் சொல்கிறீங்க என்ன ஆண்டவர், சேரே இல்லை, இருக்கு உட்கார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடணும் தெரியுமா? போய் விறுவிறுன்னு உட்காந்துடும். நீங்கள் உட்காந்தா போதும், உங்களை ஏந்தி கொள்ள கர்த்தருடைய தூதர்கள் வந்துடுவாங்க. அல்லேலூயா. ஏன் எதை கர்த்தர் தெரியுமா விரும்புகிறார்? எங்கே போகிறோன்னே தெரியாத போது வான்னு சொன்ன உடனே எல்லாவற்றையும் விட்டுட்டு, பையை தூக்கிக்கிட்டு, தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு, தன் தகப்பனை கூட்டிக் கொண்டு, தன்னோட குறுக்கு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு விறுவிறுன்னு ஆபிரகாம் நடந்தாரு பாருங்க. கர்த்தருக்கு ஆபிரகாமை ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கல, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கல, நீங்கள் ஆசைப்படுறது உங்களுக்கு கிடைக்கல. ஆண்டவர் சொல்றாரு இல்லை அது வேண்டாம், இப்படி திரும்பு அப்படின்னு உங்களை டைவர்ட் பண்ணி நடத்துறாருன்னா கை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நான் எப்பொழுதுமே சொல்வேன், ஏசப்பா நான் ஜெபித்த எல்லா ஜெபத்தையும் நீர் கேட்டீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் நான் நிறைய ஜெபம் பண்ணியிருக்கேன்ப்பா, அதையெல்லாம் நீங்கள் கேட்கவே இல்லை, அதுக்காக உங்களுக்கு நன்றி. அல்லேலூயா. நிறைய வேலையில் நம்ம ஜெபிச்சிருக்கோம், ஆண்டவரே இதுதான் வேணும் இதுதான் வேணும். ஆண்டவர் மட்டும் நம்ம ஜெபத்தை கேட்டு அதை கொடுத்துருந்தாருன்னா வாழ்க்கையே கெட்டு போயிருக்கோங்க. கர்த்தரை நான் தடுத்துரு. எத்தனை பேர் சொல்வீங்க இயேசுவே? ஆமாப்பா, நான் ஜெபிச்ச பல ஜபங்கள். எத்தனை பேர் இங்கே இருக்கிற அநேக பெண்கள் நான் பார்க்குறேன், எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்க இந்த ஜீவன் போனால் நல்லாயிருக்கும், நான் செத்துட்டா நல்லாயிருக்கும், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, இப்படிலாம் சொல்லியிருக்கீங்களே. உங்கள் ஜபத்தை கர்த்தர் கேட்டிருந்தா சரி, என் பிள்ளை கேட்குறா, ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாகவே தருவோன்ட்டு அந்த ஜபத்துக்கு மட்டும் சாங்ஷன் எஸ்ன்னு போட்டிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? பார்த்தீங்களா, நம்ம ஆண்டவர் நம்ம கேட்குறதெல்லாம் கொடுக்குறது இல்லைங்க. ஆமே, நம்ம கேட்குறதெல்லாம் கொடுக்குறது. ஏன்னா அவருக்கு தெரியும் எது நமக்கு நல்லது. கை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே யோபுவை போல உமக்கு பயப்படுகிற பயம் இந்த காலை வேளை என்னை பற்றி பிடிக்கட்டும். அந்த பயத்தினுடைய தன்மை என்ன தெரியுமா? அந்த பயம் எப்படிப்பட்டது தெரியுமா? பொல்லாப்புக்கு விலகுகிறது. அல்லேலூயா. ஒரு செப்பரேட்டட் லைஃப் வாழ கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறேன். இந்த தானியேலை குறித்து, இந்த யோபு, தானியேல், இவங்க எல்லாரையும் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஆமா தானுங்க? அந்த காலத்துல வாழ்ந்ததுலேயே நோவா ஒருத்தர் மட்டும்தான். கர்த்தர் அப்படியே தேடி தேடி பார்க்குறாரு, ஒரே மனுஷன். வசனம் சொல்லுகிறது இல்லை, என்ன சொல்லுதுன்னா, இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி நோவான்னு பேர் வச்சார். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நோவா அவங்க அப்பா அம்மாவை எவ்வளவு தேற்றினார்னு தெரியல, ஆனால் நோவா தேவனை தேற்றினார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் எப்படி ஜெபிக்கணும் தெரியுமாப்பா? என் பிள்ளைங்க எனக்கு எதையாவது பண்ணிடணும்னு இந்த பிள்ளைய நான் வளர்க்கல, உங்களுக்கு இந்த பிள்ளைங்க ஏதாவது பண்ணிடணும். அல்லேலூயா. ஆமென். என் பிள்ளைங்க என்ன தேற்றணும்னு வளர்க்கலப்பா, இந்த பிள்ளைங்க உங்களை தேற்றணும். கர்த்தர் பார்க்குறாரு, தேடி தேடி எங்கே பார்த்தாலும் பாவம். எல்லா மனுஷரும் தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டிருந்தாங்க. ஆண்டுடைய மனசு வேதனை ஆயிடுச்சு, அவருடைய இருதயம் உடைந்து போயிருச்சு. துக்கம் அவருடைய இருதயத்தில் அதிகமாக இருக்கு. எவ்வளோ ஆசையா இவர்களை சிரிச்சிட்டேன், என்ன போலவே படைச்சனே, என்ன போல இருக்க விரும்பினனே, ஏன் கூட நடக்க ஆசைப்பட்டனே, இவ்வளவு ஆசையா படைச்ச இந்த மனுக்களும் இப்படி கெட்டு போச்சேன்னு துக்கத்தோடு கர்த்தருடைய கண்கள் தேடும் பொழுது தான் நோவா என்ற ஒரு மனிதனுடைய கர்த்தருடைய கண்கள் பட்டது. நோவாவை பார்த்த உடனே அவருக்கு இருந்த எல்லா துக்கமும் மாறிடுச்சு. ஹல்லேலூயா. நோவா தேவனையே தேற்றினவன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? உங்களுக்கு தெரியுமா, இந்த பூமியில் இன்றைக்கு நிறைய பேரை ரட்சித்து கர்த்தர் சபை கொண்டு வந்திருக்காரு. ஆமா தானுங்க? இன்றைக்கு சபைகள் நிரம்பி கொண்டிருக்கிறது. எஸ், சுவிசேஷ கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆயிரம் ஜனங்கள் தேவனை தேடி வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் கர்த்தரை தேற்றுவது இல்லை. எஸ் சொன்னோ? உங்க வாழ்க்கையை கொஞ்சம் நிதானிச்சு பாருங்களேன். நான் என்ன கர்த்தர் பார்த்தார்னா அவருடைய இருதயம் எப்படி இருக்கும்? அது சந்தோஷப்படுமா, துக்கப்படும்?
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.